பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னாங்க. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்காக எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கில் போய் மாட்டிக்காம ஒரு டாக்டரை வந்து பார்த்தாலே முக்கால்வாசி ஹேர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். முடிக்காக டாக்டர் சொன்னது இதுதான், காலையில் ஏஞ்சிங்கன்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு ராத்திரி ஊற வச்ச பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னாங்க. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்காக எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் பாடி பில்டிங்கில் பண்ணும்போது அதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது போட்டால் வெயிட் கெயின் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால நான் அந்த தாட்டில் இருந்தேன். ஆனால் அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவுக்கு இவ்வளோ சூப்பராக மிராக்கிள் பண்ணுமா? அதுக்கு வந்து ஒரு குட் ஃபீட் இல்லையா ஆக்சுவலாக? அது கரெக்ட். இந்த பழைய ஆமாம், ஃபர்மெண்ட் ஆயிட்டும் போது ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப உகர்ந்தது அந்த ஃபுட்டு. ஸோ நான் என்னோட டயட்டில் வந்து அந்த கட் பாக்டீரியாக்காக ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த பழைய சாதத்தோட கஞ்சி. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கறி லீஃப்லாம் சொல்கிறாங்க. கடையில் பக்கத்து கடையில் போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நானும் காலைல அந்த பபுள் கம் மாதிரி சூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எவென்ச்சுவலாக அதுவுமே பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சு எனக்கு என்னோட டயட்டில். நம்ம பாடிக்குன்னு சொல்லி ஒரு சர்டன் கேலரிஸ் தேவைப்படும், ப்ரோட்டீன் தேவைப்படும். அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை சேர்த்து சாப்பிடும் போது மட்டும்தான் அது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக தரும். இப்போது முருங்கைக்கீரையில் இருக்கிறது, கறி லீஃபில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஜென்ரலாக வைட்டமின் ஏ, பி, சி, இ, கே இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக ஸ்நாக்ஸு அப்படின்னு சாப்பிடக்கூடியதில் இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சூப்பர் ஃபுட்ஸ். இது எல்லாமே முருங்கை ரொம்ப எல்லாமே சூப்பர் ஃபுட் சொல்லுவாங்க. கறி லீஃபும் அதே மாதிரி தான். முடிக்கு தேவையான பீட்டா கேரட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில். அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ஒரு 4-5 சாப்பாட்டில் போட்டு எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக முடிக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ். ஸோ நமக்கு பாடியை வந்து சர்வை பண்ணுறதுக்கு பாடி என்ன பண்ணும், மசிலுக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கு தான் தரும். செகண்டரி தான் முடி. ஸோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த நியூட்ரிஷன் முடிக்கே போகாது. அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். ஒரு டெய்லி ரெக்வயர் நீட்ஸுக்கு வந்து சாப்பிட்றோம், அதிலிருந்து தான் முடிக்கும் வந்து போகும். இப்போது வந்து அவங்க சொன்ன ஒரு 3 டயட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து அந்த கஞ்சி தண்ணி காலையில் குடிக்கிறது. செகண்ட் திங் வந்து நான் ஒரு ஸ்மூதி போட்டு குடிப்பேன். அதில் வந்து அவங்க ஒரு புது விஷயம் சொன்னாங்க. அந்த ஸ்மூதியில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 4 ஆல்மண்ட், 4 கேஷ்யூ, 2 ஃபிக்கு, 2 டேட்ஸ், 2 வால்நட். ஸோ இதெல்லாம் இருக்கும். நான் எப்பவுமே வால்நட் சேர்த்துக்காம நான் ஃபஸ்ட்டு ஸ்மூதி ரெட் பனானா போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இவங்க சொன்ன ஒரு புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட்லேயும் வால்நட்லேயும் வந்து பைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும். ஸோ மற்ற நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கல. நல்லது தானே சாப்பிட்றோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நானும் சாப்பிட்டுருந்தேன். ஆனால் அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு சொன்னாங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட சொன்னாங்க. மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே எடுத்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து அதை பற்றி நிறையா பார்க்கும்போது ஈவன் இவருமே பால் சாருமே சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ எல்லா டாக்டர்ஸும் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறதுல கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து மல்டி வைட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சீட்ஸ் சொன்னாங்க. 5 சீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன், சன்ஃப்ளவர், பம்கின், குக்கும்பர், ஃப்ளெக்ஸீட். இந்த 5 சீட்ஸுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ அளவு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் தான். ரோஸ்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து மொத்தமாக ஒரு டீஸ்பூனாக எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கலாம். உள்ளங்கை வச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரணும். அதை தான் வந்து ஒரு இது சாப்பிட சொல்கிறாங்க.